नमस्ते प्रिय बच्चों, हम सजा नामक पाठ देख रहे हैं। पिछली वीडियो में हम देखे थे विजय नामक एक लड़का था। वह बिना पढ़कर एग्ज़ाम लिखने के लिए गया, इसलिए वह पास वाले लड़के से कॉपी कर रहा था। तब मास्टर जी ने उसे पकड़ लिया और एक तमाचा भी दे दिया। इसलिए वह अपने पिताजी से उस मास्टर जी के बारे में झूठी शिकायत भी कर दिया। आज हम सजा पाठ का बाकी भी देखें। पिताजी मेरी ओर ताकने लगे। अच्छा, किसने परेशान किया, कैसे किया? पिताजी मेरी ओर ताकने लगे। पिताजी एने ताकने लगे, मुरच्चु पातार। अच्छा, किसने परेशान किया, कैसे किया? यार उन्हें कष्टப்படுத்தினது, कैसे किया, என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டார்। झूठ के रास्ते पर मैंने घोड़ा दौड़ा दिया था और अब लगाम मेरे हाथ में नहीं थी। झूठ के रास्ते पर, झूठना பொய், ராஸ்தானா வழி, பொய்யோட வழியில் மேம்னே घोड़ा दौड़ा दिया था, घोड़ाவை ஓட விட்டேன், அதாவது குதிரையை ஓட விட்டேன்। பொய்யோட வழியில் நான் குதிரையை ஓட விட்டேன்। अब लगाम मेरे हाथ में नहीं थी। अब लगामனா அந்த குதிரையோட கடிவாளம் मेरे हाथ में नहीं थी, என் கையில் இல்லை। அதாவது அந்தளவுக்கு பொய் எவ்வளோ தூரம் உண்மை மாதிரி சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு சொல்கிறாவன்। मैं बोला ऑफिस में बुलाकर बिना बात मुझे तमाचा मारा। मैं बोला நான் சொன்னேன், ऑफिस में बुलाकर ऑफिसக்கு கூப்பிட்டு बिना बात எந்த விஷயமே இல்லாமல் காரணமே இல்லாமல் முझे तमाचा मारा, என்னைய तमाचा मारा அடித்தார் அப்படின்னு சொன்னேன்। उन्होंने आश्चर्य के साथ पूछा बिना बात मारा। उन्होंने आश्चर्य के साथ पूछा, அப்பா வந்து ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறாரு, बिना बात मारा, காரணமே இல்லாமல் அடித்தாரா? मैं निदांत दृष्टि बन गया था। हाँ बिल्कुल बेबात, हाँ बिल्कुल ஆமாம், बेबात காரணமே இல்லாமல்। बोले तेरे पिता ने भवन निर्माण के लिए दान दिया तो बहुत बड़ा उपकार नहीं किया। बोले அவர் சொன்னார், तेरे पिता ने உன்னுடைய அப்பா भवन निर्माण के लिए बिल्डिंग निर्माणக்கு வேண்டி கட்டடத்துக்கு வேண்டி दान दिया தானம் கொடுத்தாரு। तो बहुत बड़ा उपकार नहीं किया, வேற எந்த உபகாரமும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொன்னார்। पिताजी का चेहरा तमतमा उठा। पिताजियोட चेहरा फेस வந்து तमतमा उठा, கோவத்தில் அப்படி தமத்தமான்னு எரியுது। बोले अच्छा ऐसा कहा उसने, அப்படியா சொன்ன அவர்। कुछ देर तक वे सोचते रहे, கொஞ்ச நேரம் அவர் யோசிச்சுட்டு நின்னார்। फिर बोले அப்புறம் சொன்னார், ठीक है जा सो जा, சரி जा सो जा, நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டாரு। अगले ही दिन जब मुझे पता चला कि, अगले ही दिन नेक्स्ट डे, जब मुझे पता चला कि எனக்கு தெரிஞ்சிச்சு, गणित वाले मास्टर जी को नौकरी से निकाल दिया गया है। गणित मास्टर அதாவது மேக்ஸ் சாரை नौकरी से निकाल दिया गया है, நௌக்கரியிலேருந்து தூக்கிட்டாங்க, ஜாப்லேருந்து தூக்கிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சப்போ मुझे बहुत खुशी हुई, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு। ठीक हुआ वे इसी योग्य थे, ரொம்ப நல்லது, அவருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன்। इस घटना को घटे कई वर्ष बीत गए थे। இந்த घटना, இந்த இன்சிடெண்ட் நடந்து कई वर्ष बीत गए थे, ரொம்ப வருஷம் முடிஞ்சு போச்சு। मैं स्कूल से कॉलेज में चला गया। இது எப்போ நடந்துச்சு, அவங்க ஸ்கூல் படிக்கும் போது நடந்தது। இப்போ ஸ்கூல்லேருந்து எங்கே போயிட்டார், कॉलेज में चला गया, காலேஜுக்கு போயிட்டார்। मैंने सुना कि उन मास्टर जी को बहुत कठिनाइयाँ झेलनी पड़ी थी। मैंने सुना कि நான் கேள்விப்பட்டேன், அந்த மாஸ்டர் ஜிக்கு बहुत कठिनाइयाँ झेलनी पड़ी थी, நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டி வந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன்। அவங்க அப்பா இவன் சொன்னதை நம்பி என்ன பண்ணார், அவரை வேலையை விட்டு தூக்கிட்டார் இல்லையா, அப்போ அவருக்கு வேலை இல்லாமல் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாரு। बाद में स्कूल का ट्रस्टी मंडल बदल गया। அதுக்கப்புறம் ஸ்கூலோட ட்ரஸ்டி மண்டல், ட்ரஸ்ட் குரூப்பு बदल गया, சேஞ்ச் ஆயிடுச்சு। मेरे पिताजी का देहांत हो गया, என்னோட அப்பாவும் என்ன ஆயிட்டார், देहांत हो गया, डेथ ஆயிட்டார்। तब उन्हें फिर से नौकरी में ले लिया गया, அதுக்கப்புறம் அவரை திரும்பவும் என்ன பண்ணாங்க, நௌக்கரியில் எடுத்துக்கிட்டாங்க, வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்க அந்த சாரை।
क्योंकि वे बड़े ही विद्वान அத்தியாபக் தே, ஏன்னா அவர் ரொம்ப டேலண்டான அத்தியாபக் சார், அதனால திரும்பவும் அவரை வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்க. जानबूझकर निर्दोष अध्यापक जी के साथ उन दिनों मैंने जो अन्याय किया था वह शायद मुझे याद ना आता. जानबूझकर நல்லா தெரிஞ்சுக்கிட்டே निर्दोष अध्यापक जी के, निर्दोष தோஷமே இல்லாத தப்பே பண்ணாத அத்தியாபக் जी के साथ அந்த அத்தியாபக் கிட்ட அந்த சார் கிட்ட உன் தினம் மேம்னே ஜோ அந்நியாய் கியாத்தா, நான் அன்னைக்கு என்ன ஒரு அந்நியாயம் பண்ணினனோ வஹ் அது ஷாயது முஜே யாத் நா ஆத்தா, ஒருவேளை எனக்கு ஞாபகமே வராமல் போயிருக்கலாம். பர் அபி குச் சமய பகலே ஹி, ஆனால் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மேரே ஏக் மாத்ஹத் व्यक्ति என் கூட வேலை பார்க்குற ஒரு व्यक्ति, ஒரு மனுஷன் कंपनी के डायरेक्टर के पास जाकर, कंपनियोட டைரக்டர் கிட்ட போய் मेरी झूठी शिकायत कर दी, என் மேலே ஜூட்டியா பொய்யா ஒரு ஷிக்காயத்து கொடுத்துட்டாரு, கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு என்னை பற்றி. मेरे दिल में भयंकर क्षोभ हुआ, என்னோட தில்லெல்லாம் பயங்கரமாக கோபமாயிருச்சு. तब मुझे वे गणित वाले अध्यापक जी याद हो गए, அப்போ தான் எனக்கு அந்த கணித வால அத்தியாபக ஞாபகத்துக்கு வந்தார். அதாவது அன்னைக்கு இவர் பொய்யா ஒரு பழி போட்டார் இல்லையா அந்த சார், அந்த ஞாபகம் இப்போ தான் இவருக்கு அந்த நிலைமை வரும்போது தான் அவரோட ஞாபகம் இவருக்கு வருது விஜய்க்கு. ஹரி பாட்வாலா வஹ் சோட்டா சா மக்கான் மேம்னே ढूंढ लिया. ஹரி பாட்வாலா க்ரீன் கலரில், பாட்வாலா அதாவது ஃபென்ஸு போட்ட அந்த சோட்டா சா மக்கான் சின்ன வீடை மேம்னே ढूंढ लिया நான் தேடி கண்டுபிடிச்சேன். எங்கே வந்திருக்கிறாரு, கிராமத்துக்கு வந்திருக்கிறாரு இல்லையா, அப்போ அந்த கணிதவாலா மாஸ்டரோட வீடை தேடி கண்டுபிடிக்கிறாரு. உஸ்கி தீவாரம் பர் காயி ஜமீத்தி, அதோட தீவாரெல்லாம் அதோட சுவரெல்லாம் என்ன இருந்துச்சு, காயி ஜமீத்தி, காயி அதை பாசி பிடிச்சி இருந்துச்சு, க்ரீன் கலரில் பிடிச்சிருக்குல்ல அது. அவர் சப்பருக்கு கப்ரேல் காலே படையத்தே, அந்த சப்பர் எல்லாம் ரூஃப் எல்லாம் எப்படி இருந்துச்சு, பிளாக்காக இருந்துச்சு, அதாவது ரொம்ப பழசாக இருந்துச்சு அந்த வீடு. मकान के बंद दरवाजे के सामने मैं कुछ देर तक खड़ा रहा. அந்த மக்கான் அந்த பில்டிங்கில் பெந்து தர்வாசா, தர்வாசானா டோரு, பெந்து தர்வாசா க்ளோஸ் பண்ண டோருக்கு முன்னாடி मैं कुछ देर तक खड़ा रहा, நான் கொஞ்சம் நேரம் நின்னேன். अंगारम की तरह दहकने उन शब्दों को याद करता, அங்கார மாதிரி நெருப்பு மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த சப்த வேர்ட்ஸுகளை நான் யாद करता ஞாபகப்படுத்தினேன். जो मुझे कभी का जला चुके होते பர் மே ஜலா நஹி தா, அது எப்போவோ எரிஞ்சு முடிச்சிருச்சு, அந்த வார்த்தைகள் எப்போவோ எரிஞ்சு முடிச்சிருச்சு. பர் மே ஜலா நஹி தா, ஆனால் நான் இன்னும் எரிஞ்சு முடியலை. அத்தியாபக ஜிக்கோ உஸ் வக்த் கைசா லகா ஹோகா, அந்த அத்தியாபகருக்கு அந்த டைமில் அந்த சாருக்கு அந்த டைமில் எப்படி இருந்திருக்கும். மேரே பாரே மே உன்னோனே கித்தனி ஹல்கி தாரணா பெனாயி ஹோகி, என்னை பற்றி அவர் என்ன யோசிச்சிருப்பார். मेरे पिताजी ने जब उन्हें स्कूल से निकालवा दिया था तब उन पर कितना गलत आरोप मढ़ा गया होगा. என்னோட அப்பா அவரை ஸ்கூலை விட்டு நிப்பாட்டினப்போ, வேலையை விட்டு தூக்குனப்போ அவருக்கு எவ்வளோ பெரிய ஆரோப்பு நடந்திருக்கும், எவ்வளோ பெரிய கெட்ட பேர் வந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு. லஜ்ஜா சே மேரா மன் ஆகத் ஹோ கயா, லஜ்ஜாவால் அதை வெக்கப்பட்டு என்னோட மனசெல்லாம் ஹர்ட் ஆகிருந்துச்சு. और जब मैम ने दरवाज़ा खटखटाने को धीरे से हाथ बढ़ाया तो पता चला कि दरवाजे पर ताला लगा है. जब मैम ने दरवाज़ा खटखटाने को, दरवाज़ाவை தட்டுறதுக்கு வேண்டி धीरे से हाथ बढ़ाया तो மெதுவாக கையை தூக்குனப்போ पता चला कि दरवाज़ा पर ताला लगा है, அப்போ தான் தெரிஞ்சிச்சு தர்வாசாவில் தாலா போட்டிருக்காங்க, அதான் பூட்டு போட்டிருக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு, அதான் வீட்டில் யாரும் இல்லைங்கிறது தெரிஞ்சிச்சு. अध्यापक जी यही रहते थे, एक तो मैंने पता लगा लिया था, अध्यापक जी இங்கே தான் இருக்கிறாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். बाहर गए होंगे, ஒருவேளை வெளியே போயிருப்பார். शायद अभी लौट आएंगे, ஒருவேளை இப்போ திரும்பி வந்துடுவார். कुछ देर गीली नरम रेत पर चक्कर लगाने के इरादे से मैंने समुद्र की ओर निकल गया. கொஞ்ச நேரம் நல்ல ஈரமாக இருக்கக்கூடிய, ஈரமாக சாஃப்டாக இருக்கக்கூடிய மணலில் போய் சுற்றிட்டு வரலான்னு நான் சமுத்திரத்தை பார்த்து போனேன். வஹி மேனே உன்னை தேக்கா, அங்கே தான் நான் அவரை பார்த்தேன். வே சமுத்திர சே பாகர் ஆ ரஹேதே, அவர் சமுத்திரத்துலேருந்து பாகர் ஆ ரஹேதே வெளியே வந்துக்கிட்டு இருந்தார். உன்கே சேஹரே பர் சூரியக்கு தூப் பட் ரஹி தி, அவரோட முகத்தில் சூரியனுடைய தூப், சூரியனுடைய வெளிச்சம்
அந்த வெயில் வந்து பட்டுட்டு இருந்துச்சு. वृद्ध होने के बावजूद वृद्ध न दिखने वाले जुर्जियाँ रहित उनके चेहरे पर विचार मग्नता का भाव विद्यमान थे. वृद्ध होने के बाद அவர் விருத்தனாயிட்டார், வயசாயிருச்சு. அதனால் வயசான மாதிரி தெரியல. வயசான ஜுர்ஜியாம் இருக்கும் இல்லையா, அதாவது விரிங்கிள்ஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அவருடைய சேகரா வந்து விச்சார் மக்னதாவாக இருக்குது. मैं सामने जाकर खड़ा हो गया. நான் அவருக்கு முன்னாடி போய் நின்னேன். धीरे से कहा नमस्कार सर. மெதுவாக சொன்னேன், நமஸ்கார் சார் அப்படின்னு சொன்னேன். நமஸ்கார் வே ருக்கே நமஸ்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நின்னார். मुझे गौर से देखने लगे. என்னை கௌரவத்தோடு பார்த்தாரு. पर ऐसा नहीं लगा कि मुझे पहचान गए हो. ஆனால் என்ன அவரால் पहचान பண்ண முடியலன்னு தோணுது. हो सकता है उनके अनेक विद्यार्थी उनसे वर्षों के बाद मिले हो और उन्होंने उन्हें ना पहचाना हो. அவர்கிட்ட நிறைய வித்தியார்த்திகள் படிச்சிருப்பாங்க. வருஷங்களுக்கு அப்புறம் போய் பார்க்கும்போது அவரால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியறதில்ல. वे घर की ओर जाने लगे. அவர் வீட்டை பார்த்து போக தொடங்கினார். मैं भी साथ साथ चला. நானும் அவருக்கு கூடயே நடந்தேன். जैसे भी हो मैं उनसे तुरंत क्षमा मांगना चाहता था. எப்படியாவது அவர்கிட்ட சீக்கிரமாக க்ஷமா கேட்கணும், அதை மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். अपने कलंग को धो डालना चाहता था. என்னுடைய கலங்கத்தை அன்றைக்கி நான் ஏற்படுத்தின கலங்கத்தை धो डालना चाहता था. धो பண்ணணும், வாஷ் பண்ணணும், கழுகணும்னு ஆசைப்பட்டேன். उनके घर की ताज़ा चमकदार हवा में दुयम की हल्की सी रेखा भी घुसने देना नहीं चाहता था. सर मुझे पहचाना? सर என்ன தெரியுதா? मैं विजय. நான் விஜய் वकील. आपने मुझे पढ़ाया था. நீங்கள் தான் என்னைய படிப்பிச்சிங்க. मुझे लगा अपना पूरा नाम वकील बताते ही. எனக்கு தோணுச்சு என்னோட நேம் வக்கீல்னு சேர்த்து சொன்னா उन्हें एक साथ सब कुछ याद आ जाएगा. அவருக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும்னு தோணுச்சு. அந்நியாய அப்பமான் ரோஷ் அன்றைக்கி நடந்த அந்நியாயம் அப்பமானம்லாம் ஞாபகம் வரும்னு நினச்சேன். पर मैं उनसे क्षमा मांग लूँगा. அப்போ நான் அவர்கிட்ட க்ஷமா கேட்பேன். சச்சே தில் சே உல்லகனா சொல்லுங்க. உண்மையான மனசோட நான் அவர்கிட்ட என்ன கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். वे थोड़ा ठहरे. फिर से एक बार मेरी तरफ देखा. அவர் ஒரு நிமிஷம் நின்னார். फिर से एक बार मेरी तरफ देखा. திரும்பவும் என்ன ஒரு தடவை பார்த்தாரு. अत्यंत निर्दोष भाव से बोले. निर्दोष அதை இன்னசென்ட்டாக சொல்கிறாரு. விஜய் வக்கீல் याद नहीं आता. विजय वकीला याद नहीं आता. எனக்கு ஞாபகம் வரல. तुम मुझसे पढ़ते थे. நீ என்கிட்ட படிச்சியா? किस वर्ष எந்த வருஷம்? मैंने अत्यंत शर्म और संकोच के साथ कहा जी मैं विनोद राय वकील का बेटा. நான் ரொம்ப ஷர்ம அதாவது வெக்கப்பட்டு சங்கோச்சப்பட்டு சொன்னேன். மே வினோத் ராய் வக்கீல் கா பேட்டா. நான் வினோத் ராய் வக்கீலோட பையன் அப்படின்னு சொன்னேன். एक क्षण के लिए उन्होंने इस नाम को याद करने का प्रयत्न किया. ஒரு நிமிஷம் இந்த நேமை ஞாபகப்படுத்துறதுக்கு அவர் பிரயத்னம் பண்ணுறாரு, ட்ரை பண்ணுறாரு. फिर हंसकर बोले. அப்புறம் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. ओह याद नहीं आता कुछ. எதுவுமே ஞாபகம் வரல. अब उम्र डल गई है ना. இப்போ உம்ரு ஆயிடுச்சுல, ஏஜ் ஆயிடுச்சுல. बहुत कुछ भूल जाता हूँ. எல்லாம் மறந்து போச்சு. लेकिन तुम कहते हो तो ठीक ही होगा. ஆனால் நீ இப்போ சொன்னது சரியாக போச்சு. चलो घर चलकर साथ साथ चाय पिए. வா வீட்டுக்கு போய் ஒன்றா சாயா குடிக்கலாம். तुम क्या करते हो इन दिनों. நீ இப்போ என்ன பண்ணுற? कहाँ हो எங்கே இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. मेरे पिताजी बड़े ही प्रतिष्ठित व्यक्ति थे. என்னுடைய அப்பா ஒரு ஃபேமஸான மனுஷன். मैं एक कंपनी में मैनेजर था. நான் ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறேன். लोग जिसे सफलता कहते हैं वह मैंने प्राप्त की थी. ஆளுங்க எதை சஃபலதா சக்ஸஸ்ன்னு சொல்கிறாங்களோ मैंने वह प्राप्त की थी. நான் அதை அடைஞ்சிட்டேன், எனக்கு அது கிடச்சிருச்சு. लेकिन इस क्षण मुझे लगा कि ஆனால் இந்த நிமிஷம் எனக்கு தோணுது प्राप्त करने लायक बहुत कुछ प्राप्त नहीं किया था. ஆனால் प्राप्त கிடைக்க வேண்டிய நிறையா விஷயங்கள் எனக்கு கிடைக்காம போயிருச்சோன்னு தோணுது. सफलता प्रतिष्ठा धन संपत्ति से भी बैठकर उत्तम वस्तुएं होती है जीवन में. सफलता सक्सेस, प्रतिष्ठा प्रेस्टीज, धन संपत्ति वेल्थ से भी
बैठकर उत्तम वस्तुएं होती है जीवन में இதெல்லாம் வர பெரிய விஷயங்கள் வாழ்க்கையில் இருக்குது जो मैं प्राप्त नहीं कर सका அதெல்லாம் இன்னும் எனக்கு கிடைக்கல मेरा मन दिक्त उदास हो गया என்னோட மனசு ரொம்ப உதாஸ் ஆயிடுச்சு ரொம்ப சேட் ஆயிடுச்சு जिन्हें मैं याद नहीं இவருக்கு என்ன ஞாபகமே இல்லை उनसे क्षमा कैसे मांगूं நான் இவர்கிட்ட எப்படி க்ஷமா கேட்பேன் மன்னிப்பு கேட்பேன் उनके मन में उनकी स्मृति में मेरा अस्तित्व तक नहीं उनके मन में அவரோட மனசில் उनकी स्मृति में அவரோட ஞாபகங்களில் मेरा अस्तित्व तक नहीं என்னை பற்றி ஒரு சின்ன ஞாபகம் கூட இல்லை मकान का दरवाज़ा खोलते हुए उन्होंने कहा அந்த ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க இப்போ அந்த வீட்டோட தர்வாசா கொளுத்தி हुए டோரை ஓப்பன் பண்ணிகிட்டே उन्होंने कहा அவர் சொல்கிறாரு तुमको मैं जानता नहीं உன்னை எனக்கு யாருன்னு தெரியல गणित में तुम्हारी रुचि थी क्या गणितना உனக்கு ரொம்ப பிடிக்குமா गोस की एक किताब हॉल में ही आई है गोस की एक किताब हॉल में ही आई है கோஸோட ஒரு கிதாப் ஹாலில் இருக்குது பெடி ही अच्छी है ரொம்ப நல்லா இருக்கும் तुम देखना चाहोगे நீ உனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா और व्यवस्थित ढंग से सजा कर रखी हुई किताबों की अलमारी में वे किताब ढूंढने लगे அப்படி கேட்டுக்கிட்டே व्यवस्थित ढंग से நல்லா நீட்டாக அழகாக அலங்கரித்து வச்சுருக்கிற டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கிதாபோட அலமாரியிலேருந்து கிதாபை தேட தொடங்கினார் एक सज्जन और सच्चे इंसान की स्मृति में से संपूर्णतया हट जाना कोई मामूली सजा नहीं एक सज्जन ஒரு சஜ்ஜன் ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கக்கூடிய சச்சே இன்சான் உண்மையான ஒரு மனுஷனாக இருக்கக்கூடியவரோட ஸ்மிருதியிலேருந்து ஹட் ஜனா விலகி போகிறது அது அவரோட ஞாபகத்திலேருந்து இல்லாமல் ஆகிறது कोई मामूली सजा नहीं ஒரு சாதாரண பனிஷ்மெண்ட் கிடையாது लेकिन क्या सभी अपराधों के लिए क्षमा मिल सकती है இப்போ அந்த எல்லா அபராதக்கும் வேண்டி நான் க்ஷமா கேட்க முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கிறாரு விஜய் க்ஷமா கேட்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் அவருக்கு அந்த ஆசிரியருக்கு இவரோட நினைப்பே வரல அப்புறம் எப்படி நம்ம க்ஷமா கேட்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கிறாரு बच्चों क्या आपको कहानी पसंद आया धन्यवाद बच्चों फिर मिलेंगे